சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what are the 4 ways to manifest your dream or goal or your desire? So how to manifest the things? அதாவது 4 வழிகள் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. நீ நினைத்ததை அடைவதற்கு 4 வழிமுறைகள். இந்த 4 வழிகளை நாம இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே நம்ம பண்ணிடுவோம். ஓகே, 4 வழியும் அந்த பண்ணாதான் அது நீ மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜ் வரும். ஓகே, நீ நினைச்சது நடக்கும். ஸோ இதை வெளியே பயிற்சியாகவும் பண்ணலாம். பயிற்சினா அது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவன் பயிற்சி பண்ணுறான். ஓகே, ஸோ பயிற்சி பண்ணாமலே உனக்கு ஒரு தீவிர ஆசை, ஒரு விஷயத்து மேலே தீவிரமான பேர்னிங் டிசைர் வந்துருச்சுனாலே இந்த 4 வழிமுறையும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரியாமலே நடக்கும். ஓகே, இப்போ அது என்னென்ன வழிகள்ங்கிறதுடைய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃபர்மேஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் விசுவலைசேஷன், தேர்ட் ஒன் இஸ் gratitude. Okay, fourth one is pretending. அஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா உறுதிப்பாடு, விசுவலைசேஷன்னா காட்சிப்படுத்துதல், கிராட்டிடியூடுனா நன்றி உரைத்தல், பிரிட்டண்டிங் அப்படின்னா பாவனை செய்தல். ரைட்டா? ஃபர்ஸ்ட் உறுதிப்பாடு. உறுதிப்பாடுனா நம்ம கோயிலெல்லாம் போகும்போது சங்கல்பம் செய்வோம்னு சொல்லலாம்னா சங்கல்பம் உறுதிப்படுத்தல், உறுதிப்பாடு. நம்ம ஒரு விஷயத்து மேல ஒரு தீவிரமான இது வந்துருச்சு அப்படின்னா அதை உறுதியா நம்பணும். அதை உறுதியா நம்பினாதான் ஆள் மனதில் அது பதிவாகும். எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது, எந்த கொஸ்டினும் வரக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தான் அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டிசைர் ஆள் மனதில் பதிவாகும். ஆள் மனதில் பதிவாகும் போது தான் அது பிரபஞ்சத்துக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பிரபஞ்சம் அந்த வைப்ரேஷனை ரியலைஸ் பண்ணிட்டு அது நடத்தி காட்டும். எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் ஆள் மனசு தான். ஆள் மனசை நம்ப வைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? ரைட்டா? ஸோ உறுதி, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது, நான் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னா நம்பிக்கை வரணும். நம்பிக்கை அந்த அதை தான் உறுதிப்படுதல்னு சொல்றோம். கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்துல கிடைச்சிருச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். யா, எனக்கு நான் விரும்பிய அந்த பிசினஸ் செட் ஆயிடுச்சு, நான் கனவு கண்ட அந்த கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அது மாதிரி கிடைச்சா எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங்ல சொல்றதுதான் உறுதிப்பாடு. ஸோ இதை வார்த்தையால நம்ம சொல்ல அது ப்ராக்டிஸ் ஆகும். எந்த ஒரு விஷயத்திலும் திரும்ப ரிப்பீட்டடா பண்ண கன்சிஸ்டண்டா பண்ண அது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். அதுதான் உறுதிப்பாடு, அஃபர்மேஷன் சொல்றோம். ஸோ அஃபர்மேஷன் இஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி சொல்றது அதெல்லாம் கிடையாது. வைப்ரேஷன் வரும், உனக்கு அப்படிப்பட்ட எமோஷன்ஸ், ஒரு ஃபீலிங்ஸ் வரணும். ஓகே, அதான் உறுதிப்பாடு. உறுதியா இருக்கணும். நீ எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டேன், இதுல உறுதியா இருக்கிறேன், அதுதான் உறுதிப்பாடு. நெக்ஸ்ட் விசுவலைசேஷன், காட்சிப்படுத்தல். நீ ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய அப்புறம் அதனுடைய காட்சி எப்படி இருக்கும்? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு, அந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்ங்கிறத நீ மனசுக்குள்ள காட்சிப்படுத்தி பார்க்கணும். அதுதான் விஷுவலைசேஷன். ஸோ அதாவது அல்டிமேட் நம்ம எமோஷன்ஸை கிரியேட் பண்றோம். எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி சப்கான்சியஸ்ல பதிவு வைக்கிறோம். அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்முடைய டெஸ்டினேஷன். அதாவது சித்தம்னு சொல்றோம் தமிழ்ல. ஓகே, ஆழ் மனதுல அந்த எமோஷன் பதிவாயிடுச்சுன்னா அது பிரபஞ்சம் அதை நடத்தி காட்டிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உறுதிப்பாடு, இப்போ விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். அடுத்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இப்போ ஒரு விஷயம், ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிட்டுன்னா எப்படி உனக்கு சந்தோஷம், குதூகலம் எப்படி வரும், எப்படி சந்தோஷமான உணர்ச்சி பொங்கி எழும். அதாவது செலிப்ரேஷன் மோடு, அதாவது நன்றி உரைத்தல். இப்போ நான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். ஓகே, ஸோ இது எமோஷன்ஸ் தான். எமோஷன்ஸ், அந்த செலிப்ரேஷன் மோடு எமோஷன் கொண்டு வந்தா அது நன்றி உரைத்தல்னு சொல்றோம். அவ்வளவுதான். அதுக்காக தனியா போய் பிரபஞ்சமே உனக்கு நன்றி அப்படிலாம் நம்ம எழுதிட்டு இருக்க இல்லை. அது பிராக்டிஸ்ல பண்ணுவோம்.
அது ப்ராக்டிஸ்ல பண்ணாலும் அல்டிமேட் வந்து என்னது, அந்த எமோஷனை கொண்டு வரணும், அந்த ஃபீலிங்ஸ் வரணும். ஓகே, அதுதான் அல்டிமேட். அதாவது உங்ககிட்ட அபரிமிதமான ஒரு உணர்ச்சி, அபரிமிதமான நம்பிக்கை, அபண்டன்ட் மைண்ட் செட், அபரிமிதமான மனநிலை இருக்குதுங்கிறத நம்ம பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, அதுதான் கிராட்டிடியூட். ஓகே, பிரபஞ்சத்துக்கு தெரியப்படும். தட் மீன்ஸ் யூனிவர்ஸ், தட் மீன்ஸ் சப்கான்சியஸ். சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் ஆல். ஓகே, தட் இஸ் யூனிவர்ஸ். அடுத்து பிரிட்டெண்டிங், பாவனை செய்தல். ஸோ பாவனை செய்தல் வந்து இது எல்லாமே மூணுமே சம்பந்தப்பட்டதான் பாவனை செய்தல். அதாவது அந்த ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு எங்க கூட அந்த ஃபீலிங்கை கொண்டு வரோம். ஓகே, கிடைத்து விட்டது எங்க கூடிய ஃபீலிங். சந்தேகத்துக்கு இடமில்லாத, எந்த கேள்விகளுக்கும் இடமில்லாத, பேக் மைண்ட் வாய்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஃபீலிங், நெகட்டிவ் ஃபீலிங் இல்ல, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதுதான் பிரிட்டெண்டிங். ஸோ அந்த நிறைவு மனப்பான்மை, மைண்ட் செட், அபண்டன்ட் மைண்ட் செட்டை கொண்டு வந்ததான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதை வந்து உன்னுடைய எண்ணங்களை அது வந்து ஏற்றுக்கணும். ஓகே, ஸோ உன்னோட எமோஷன்ஸ், உன்னுடைய ஆசையை வந்து நம்ம இம்ப்ரிண்ட் பண்றோம் எதுல, சப்கான்சியஸ் மைண்ட்ல. ஸோ ஒரு டைம் பண்றோம், 2 தடவை, 3 தடவை, அப்படி திரும்ப திரும்ப பண்ண 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 பண்ணோம்னா அப்புறம் சப்கான்சியஸ்ல ஆழமா பதிவாயிரும். சப்கான்சியஸ்ல எப்போ ஆழமா பதிவாயுதோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையில நிகழும், வெளி உலகத்துல நிகழும். அதுதான் கான்செப்ட். ஸோ சந்தேகத்துக்கு இடமில்லாத, எந்த கேள்விகளுக்கும் இடமில்லாத ஒரு முழு நம்பிக்கையான அபண்டன்ட், அபரிமிதமான ஒரு மனநிலையை கொண்டு வரணும். அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். அந்த மனநிலை எப்போ வருதோ அப்போதான் உனக்கு வந்து பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும் உன்னுடைய ட்ரீம்ஸ், உன்னுடைய கோல், உன்னுடைய ஆசைகளை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 ways ஃபார் மேனிஃபெஸ்டேஷன்: அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டெண்டிங். ஓகே, ஸோ எந்த வீடியோவில் பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும், எந்த புக்கை பார்த்தாலும் இதை தான் சொல்லிப்பாங்க திரும்ப திரும்ப. ஸோ விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ சும்மா டெய்லி எழுதணும் செய்யணும் அதெல்லாம் உனக்கு டெய்லி 1000 நாள் எழுதினாலும் 1000 நாள் படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நீ வந்து உன்னோட எமோஷன் வராது வர, ஓகே, சப்கான்சியஸ் மைண்ட் ஃப்ரீக்வன்சி, அதான் அந்த எமோஷன், ஃபுல் எமோஷன்ஸ் வராதது வர எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு இல்லாஜிக்கல் மைண்ட். இல்லாஜிக்கல் மைண்ட்னா என்ன, நீ என்ன சொல்றியோ அதை ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுக்கணும். எப்போ அது ஏற்றுக்கணும், சந்தேகம், கொஸ்டின்ஸ், நீ சொல்லக்கூடிய விஷயத்துல சந்தேகம், கொஸ்டின்ஸ், அந்த மைண்ட் வாய்ஸ் வரக்கூடாது. பேக்ல நீ ஆசைப்படாத சொல்ல சொல்ல பின்னாடி மைண்ட் வாய்ஸ் வந்து வேற நெகட்டிவா பேசக்கூடாது. ஓகே, நெகட்டிவா பேசிட்டுனா சப்கான்சியஸ் புரிஞ்சிடும், இவன் பொய் சொல்றான்டா. ஸோ பொய் சொல்லாத ஒரு உண்மையான இது ஒரு உணர்ச்சி வரும்போது தான் அது வந்து சப்கான்சியஸ் வந்து ஒர்க் ஆகும். ரைட்டா? இதுதான் 4 ways, 4 ways ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிட்டோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிகவும் நன்றி. அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம்.